ஹாய் வெல்கம் டு holistic.investment.in. பரோடா பிஎன்பி பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அதை வச்சு உங்களால் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா லாங் ரனில்? இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ ஆட் பண்ணுமா? அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பரோடா பிஎன்பி பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டுன்றது ஒரு நல்ல ஃபண்டாக இல்லையா, நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா, வேல்யூ ஆட் பண்ணுமா இல்லையான்றது கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டாக என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டுன்றதும் ஒரு டைப் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரலி கம்பெனியோட ஸ்டாக்கில் எந்த மாதிரி கம்பெனிஸில் ரெகுலராக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் மோஸ்ட்லி டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட 75% to 80% கேபிட்டல் ஹை டிவிடெண்ட் கம்பெனிஸில் இருக்க ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கோ அதில் கேபிட்டலை அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டோட கான்செப்ட். இப்போது இந்த என்எஃப்ஓன்றதுனால பரோடா பிஎன்பி பரிபாஸ் நம்ம இந்த என்எஃப்ஓ பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு என்எஃப்ஓன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 22 ஆகஸ்ட் 2024 ஓப்பன் ஆகி 5 செப்டம்பர் 2024 க்ளோஸ் ஆகுது. அண்ட் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி 500 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதில் என்ட்ரி லோட் கிடையாது, எக்ஸிட் லோட் 1%, அதுவும் 1 இயர்க்குள்ளே ரிடீம் பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த ஃபண்டில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷிவ் சனானி. ஸோ இந்த ஃபண்டோட என்எஃப்ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் க்ரோத், அதுவும் கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணவோ இல்லை டிவிடெண்ட்டுக்கோ லாங் டேர்ம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்க வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். அதுவும் ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸ் எஸ்பெஷலி அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேபிட்டல் அப்ரிஷியேஷனோ டிவிடெண்ட்டையும் லாங் டேர்ம் க்ரோத் இது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இது எப்படி அச்சீவ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸ், அதுவும் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஈல்டிங் கம்பெனிஸில் ஒரு டைவர்சிஃபைட் அலோகேஷன் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதை எஸ்பெஷலி ரெகுலராக இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்க ஸ்டாக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இல்லை அச்சீவ் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போது பரோடா பிஎன்பி பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன, பேசிக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்னா என்னன்ற சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த என்எஃப்ஓவில் ஒரு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு வைட் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்குது. அதுவும் நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கிட்டிங்களாலுமே அதோட ப்ரைமரி பெனிஃபிட்டே டைவர்சிஃபிகேஷனாக தான் இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுவும் எப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் எஸ்பெஷலி அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வேரியஸ் கம்பெனி, செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எவென்ச்சுவலி இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர பொட்டன்ஷியல் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு அலைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹை டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட உங்களுக்கு லோவர் ரிஸ்க் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிவிடெண்ட் ஈல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா கேஷ் ரிச் கம்பெனிஸாக தான் இருக்கும். இவங்ககிட்ட சவுண்ட் பிஸ்னஸ் மாடலும் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரிஸ்க் ஜென்ரலாகவே நல்ல பிஸ்னஸ் மாடல்ஸ் வச்சுருக்கிற கம்பெனிஸாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் ஃபர்தராக ரெடியூஸ் ஆகி தான் இருக்கும். ப்ளஸ் இது ஒரு டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்ட் அப்படின்றதுனால டிப்பிக்கலி இதில் லோவர் ரிஸ்க் இருக்கலாம் அண்ட் மோர் ஆர் லெஸ் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இதில் இருக்கும். ஸோ இது நீங்கள் நியூ இன்வெஸ்டர் அண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கம்மி ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் லிமிடெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஃபண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஐடியலான ஃபண்டாக இருக்குது. ஸோ அண்ட் இதில் இருக்க கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் லாங் ரனில் கெயின் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலும் இந்த ஃபண்டுக்கு உண்டு. பட் இதே டிமெரிட்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்ஓட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது என்எஃப்ஓன்றதுனால எந்த விதமான போர்ட்ஃபோலியோவோ அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை எந்த விதமான ட்ராக் ரெக்கார்டோ நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம இதோட
பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கான ட்ராக் ரெக்கார்டு இல்லை போர்ட்ஃபோலியோ நம்மக்கிட்ட சரியாக இல்லாததுனால நம்மளால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா எந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு கிளியர் ஐடியா இல்லாததுனால இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணாமல் சரியாக ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். பட் இது எப்படி ஹையில் பர்ஃபார்ம் பண்ணுது, லோவில் பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்ஸ் என்ன, அதை நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இதில் அந்த மாதிரி எடுக்க முடியாத காரணம் ஏன்னா இது ஒரு என்எஃப்ஓ. இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படி பண்ண போதுன்னே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் தான் இது ட்ராக் ரெக்கார்டு இதோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னே பார்க்குறதுனால இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்க ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் உட்பட தான். லைக் ஜென்ரலி ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே அப்படி தான், நம்மளுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக பரோடா பிஎன்பி பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இது கம்ப்ளீட்லி நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற முடிவு எடுக்க முடியும். லைக் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நீங்கள் எந்த டைம் ஹாரிசான்குள்ளே உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க, ப்ளஸ் உங்களோட எந்த அளவுக்கு அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்ற நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். லைக் சப்போஸ் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார், உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். அதுவும் 7 to 10 இயர்தாவது மினிமம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன் 7 to 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ அது அந்த ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இப்போ இருக்கிறதுனால அதை வச்சு இது ஹையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இதே இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் நம்ம ரிசர்ச் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். அது எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அண்ட் நீங்கள் பரோடா பிஎன்பி பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் உங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸ் மணி இருக்குது அண்ட் இந்த ஃபண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1000 rupees. ஸோ நீங்கள் உங்ககிட்ட 1000 rupees இப்போ எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸாக இருக்குது, சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா அந்த மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு ட்ரையல் பேசிஸில் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லேட்ரான் இது போக போக போர்ட்ஃபோலியோ அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் பில்ட் பண்ணும்போது நல்லா ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, நல்லா இது கொடுக்குது, அந்த டைமில் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் லேட்ரான் இதில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக ட்ரையல் பேஸிஸில் நீங்கள் ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எப்படிப்பட்ட நீங்கள் இன்வெஸ்டாரோ அதுக்கு பொறுத்து தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு அப்போது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க என்ன டிசைட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகலாம். அவங்க உங்களுக்காகவே பர்சனலைஸ்டாக ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் எப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட்டாக எப்படி அச்சீவ் பண்ணலான்றது டோட்டலாக கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை இந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது லாங் டேர்மில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இன்னும் ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் மூலியமாக கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் இன்னும் ஹேசல் ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.